ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த நல்ல அக்லாக், நல்ல குணத்தின் காரணமாக ஒரு நாடு இஸ்லாத்துக்குள்ள வந்தது. கண்ணியமானவர்களே, ஒரே நாடு இஸ்லாத்துக்குள்ள வந்தது. எமாமா இந்த நாடு இஸ்லாத்துக்குள்ள வந்தது. கவனமாக கேளுங்க. எமாமா நாட்டினுடைய தலைவர் தான் கண்ணியமானவர்களே. இவர் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தது. இஸ்லாத்துக்கு ஈமான் குர்ஆனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டே இருந்தவர் எமாமாவுடைய தலைவர் கண்ணியமானவர்களே. சஹாபாக்களுக்கெல்லாம் மாத்திரம், சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம். அவரை புடிச்சு கொண்டு வந்து மதீனாவுல கட்டி வச்சுட்டாங்க. புடிச்சு கொண்டு வந்து மதீனாவுல கட்டி வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. என்ன சும்மாமா, என்ன செய்யணும் உங்களை சொன்னார். கண்ணியமானவர்களே, ஒன்று சொன்னார். முதலாவதே, யா ரசூலல்லாஹ், நான் கொல்லப்படுவதற்கு தகுதியான ஆட்கள். ஏனண்டா நான் நிறைய உங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறேன், நிறைய உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், துன்புறுத்திருக்கிறேன். முதலாவது சொன்னாரே, நான் கொல்லப்படுவதற்கு தகுதியான ஆள் தான். இரண்டாவது சொன்னாங்க, நிறைய பணம் இருக்க நடக்குது. ஏனென்றா நான் ஒரு நாட்டினுடைய ஒரு ஊருடைய தலைவர், நான் பிரசிடன்ட், அரசராக இருக்கிறேன், மன்னனாக இருக்கிறேன். எவ்வளவு பணம் தேவை கேளுங்க, நான் தாரேன். இரண்டாவது சொன்னார். மூணாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க என்ன மன்னிச்சீங்கடா, நான் உங்களுக்கு நன்றி உள்ள அடியானா இருப்பேன், நன்றி உள்ள அடியானாக இருப்பேன். கட்டி வைக்கப்பட்டுட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் போத சொன்னாங்க, இவருக்கு யாரும் அநியாயம் செய்ய வேண்டாம். உங்களிடத்துல என்ன நல்ல சாப்பாடுகள் இருக்கிறதோ அதை அவருக்கு நீங்க கொடுங்க, அவர் சாப்பிடட்டும், நல்ல முறையில் அவர் இருந்து கொள்ளட்டும். கட்டி வச்சுக்கிறாங்க அவங்கள. கண்ணியமானவர்களை, முதலாவது நாள் கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இரண்டாவது நாள் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன மாமா, என்ன செய்யணும், உங்களை என்ன செய்யணும்? கண்ணியமானவர்களை, முதலாவது நாள் சொன்னாரே, முதலாவது நாள் என்ன சொன்னாரு? நான் கொல்லப்படுவதற்கு தகுதியான ஆள் தான் என்ன கொள்ளலாம். இரண்டாவது நாள் இந்த வாசலர் மதீனா பார்த்தாரு. அங்க எந்த பித்னாவும் இல்லை, எந்த கொலையும் அங்க நடக்குது இல்லை. அழகான இடம் மதீனா, அழகான இடம் மஸ்ஜித் நபவி. கண்ணியமானவர்களே, இரண்டாவது தடவை இந்த வார்த்தையை சொல்லல, மற்ற ரெண்டு வார்த்தையும் சொன்னாரு. என்னிடத்துல பணம் இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு நம்ம தாரேன். இரண்டாவது சொன்னாரு, துணியும் சாக்கிறதா, என்ன மன்னிச்சு விட்டீங்கன்னா நன்றி உள்ள அடியானாக இருப்பேன் என்று சொன்னாரு. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கிட்ட சொன்னாங்க. இரண்டாவது நாளும் கட்டி வைத்தார். இரண்டாவது நாளும் கட்டி வைக்கப்பட்டாங்க. மூணாவது நாள் வந்தாங்க. கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், மூணாவது நாள் வந்து என்ன செய்ய, யா ரசூலல்லாஹ் அவுட்டு விடுங்க, நான் போகிறேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்ட அடிச்சாங்க. என்ன ஆச்சரியம் கண்ணியமானவர்களே, ஓடோடி போனாரு, பிடிச்சு கொண்டு வந்தாரு. சொன்னார், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே இஸ்லாத்தை தழுவினாரு. கண்ணியமானவர்களே, சொன்னாரே, நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை விட அசிங்கமான முகம் எனக்கு கிடைக்கல. நவுதுபில்லாஹ். கண்ணியமானவர்களே, அசிங்கமான முகம் எனக்கு இல்ல.
இரண்டாவது சொன்னாரு, நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் எனக்கு ஒரு வெறுப்பான இடமாக இந்த மஸ்ஜித் நபவி காணப்பட்டுச்சு, மதீனா. ஆனா நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால எனக்கு ஒரு விருப்பமான ஒரு இடமாக இந்த மஸ்ஜித் நபவி காணப்பட்டது என்பதாக, மதீனா காணப்பட்டது என்பதாக கண்ணியமானவர்களே சொல்லி காட்டினார். இவர் மட்டும் இஸ்லாத்தை தழுவல்ல, முழு உங்க பேரையும் இஸ்லாத்துக்குள் எடுத்தார். கண்ணியமானவர் போனாரு சுமாமா, எமன் நாட்டு கவர்னர் சொன்னார், எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வாங்க, எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க சஹாபாக்கள், இந்த மதீனா வெற்றி கொள்ளப்பட்டதனுடைய ஆரம்பம் காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டின அஹ்லாக்,